7th standard chapter 2 measurementsல exercise 2.1ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the diameter of the bullock cart wheel is 1.4 meter. அதாவது ஒரு மாட்டு வண்டியோடைய வீல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்ல இருக்கும். சரிங்களா? அந்த ரவுண்டு ஷேப்ல இருக்கக்கூடிய வீலோடைய டயாமீட்டர் அதாவது விட்டம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா find the distance covered by it in 150 rotations. அதாவது இப்போ வண்டி அதாவது வீல் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக சுற்றி வரதுக்கு பேரு 1 ரொட்டேஷன். அப்போ இது என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது வட்டத்தின் சுற்றளவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எத்தனை தடவை சுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா 150 முறை சுத்துது. அப்போ அந்த 150 முறைக்கு எவ்வளவு இடத்த கவர் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி புல்லக் கார்ட் அதாவது வந்துட்டு டயாமீட்டர் ஆஃப் தி புல்லக் கார்ட். புல்லக் கார்ட்டுடைய டயாமீட்டர் என்னது? அந்த வீலுடைய diameter of the wheel of the bullock cart அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஸோ 1.4 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரொட்டேஷன்னா நான் என்னன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ டி கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பை டி யூனிட்ஸ். சரிங்களா? அப்போது which is equal to பைக்கு பதிலாக என்ன போடலாம் 22/7 டிக்கு பதிலாக அதாவது இது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டியோடைய வேல்யூ. ஸோ இன்டூ 1.4ன்னு போடலாம். ஆக்சுவலாக இது 7 இது 14ன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 7 1s are 7 7 2s are 14. ஆனால் எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி. அப்போ நம்மளும் பின்னாடியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். ஸோ அப்போ முன்னாடி 0வை சேர்த்துக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 into 0.2. ஸோ இப்போ தான் மல்டிப்ளை பண்ணலாம். 0வை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 22வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ 22வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 44. இப்போ பாயிண்ட்டை வைக்கணும். எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 4.4ன்னு வச்சுட்டு யூனிட் எதில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். இது எதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு உண்டான சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.4 மீட்டர். இப்போ இந்த மாதிரி எத்தனை ரொட்டேஷன்ஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ அப்படியே ஒரே இடத்துலையே சுற்றினாலும் சரி அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அப்படியே ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போகும்போது 150 தடவை சுற்றுறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸை அதை கவர் பண்ணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத கேட்குறாங்க. அப்போது இந்த 150 அப்படியே போட்டுக்கோங்க. இது ஒரு ரொட்டேஷனுக்கு உண்டான வேல்யூ. அப்போ 150 ரொட்டேஷன்னா என்ன வரும்னா 150 into 4.4. ஜஸ்ட் நீங்கள் 150யும் 44யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6600ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போ எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி லாஸ்ட்லேருந்து. ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாக 0னா நீங்கள் 0வை விட்டுடலாம். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற 0வை தான் விடலாம். முன்னாடி இருக்கிற 0வெலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 660 மீட்டர். ஸோ இதுதான் 150 ரொட்டேஷன்ஸ்க்கு தேவையான டிஸ்டன்ஸ் கவர்ட். 150 தடவை சுத்தினத்துக்கு எவ்வளவு தொலைவு அது கவர் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 660 மீட்டர். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.